வணக்கம். என்னோட பேர் கண்ணகி. நான் எம்ஏ முடிச்சிருக்கேன். நாங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பம் தான். எனக்கு அப்பா கிடையாது. 10 வயசில் என் அப்பா இறந்துட்டார். எனக்கு 2 பசங்க பிறந்தோடனே என் வீட்டுக்காரர் என்னை விட்டு போயிட்டார். என்னோடய பொருளாதாரமும் என் பிள்ளைங்களோட வாழ்வாதாரத்தையும் உயர்த்தணுன்றதுக்காகவும் நான் இந்த வேலையை செஞ்சேன். சிறிய வயதில் தந்தையை இழந்து தனியாளாக குடும்பத்தை தாங்கிய பெண்மணி கடின உழைப்பால் சிறுக சிறுக பணத்தை சேர்த்து இனி வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே என கனவு கண்டு திருமணம் செய்தவருக்கு இனி உன்னுடன் வாழ விருப்பம் இல்லை என கூறிவிட்டு வேறொரு பெண்ணை தேடிச் சென்ற கணவனின் செயல் பேரடியாக நெஞ்சில் விழுந்தது. என் புருஷன் விட்டுட்டு போனாலும் என் 2 பிள்ளைங்களை இன்னைக்கு கரையேற்றி என் 2 பிள்ளைங்களுக்கு நான் திருமணம் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் தைரியம் கொடுத்தது என்னோட இப்படி பல துயரங்களை தாண்டி எப்படியாவது வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு சென்றுவிட வேண்டும் என தனது 2 பிள்ளைகளுடன் தவித்து வரும் கண்ணகியின் போராட்ட கதையை பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்தான் 57 வயதான கண்ணகி. சிறிய வயதிலேயே தந்தை உயிரிழந்த நிலையில் கண்ணகியின் தாய் வறுமையிலும் இவரை எம்ஏ பட்டதாரியாக ஆக்கி அழகு பார்த்துள்ளார். இவருக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ள நிலையில் இவரது கணவர் இனி உன்னுடன் வாழ விருப்பமில்லை என்று கூறிவிட்டு வேறொரு பெண்ணுடன் சென்றுள்ளார். 2 பிள்ளைகளை ஆளாக்க வேண்டும் என கடந்த 2013ஆம் ஆண்டு வேலை தேடி அலைந்துள்ளார் கண்ணகி. அப்போதுதான் ஈசானியலிங்கம் என்ற பகுதி அருகே உள்ள அரசின் நவீன தகன மேடையில் அப்போதைய திருவண்ணாமலை நகராட்சி ஆணையர் மற்றும் அறக்கட்டளை ஒன்றின் மூலமாக மாதம் 5000 ஊதியத்தில் இறந்தவர்களின் சடலங்களை எரிக்கும் பணி கண்ணகிக்கு கிடைத்துள்ளது. அன்றிலிருந்து இன்று வரை பிணங்களை எரியூட்டும் பொறுப்பினை சிறிதளவும் இடராது சேவையாக செய்து வருகிறார். கொரோனா காலத்தில் மட்டுமே 2000 சடலங்கள் என இதுவரை மொத்தமாக 5051 சடலங்களை எரியூட்டியுள்ளார். கண்ணகி நம்மிடம் பேசும்போது 57 வயதான எனக்கு இன்று வரை சடலங்களின் துர்நாற்றத்தால் எந்த நோய் தொற்றும் வந்ததில்லை. தினமும் எரியூட்டும் பணிக்கு வரும்போது மட்டுமே குளிப்பேன். வீட்டுக்கு சென்றவுடன் குளிக்க மாட்டேன். என்னுடைய மாத வருமானம் 7000. இந்த பணியில் முதலில் சேர்ந்தபோது ரூபாய் 5000 கொடுத்தார்கள். தற்போது 2000 ரூபாய் சேர்த்து 7000 ரூபாயாக கொடுக்கிறார்கள். இந்த பணம் என் குடும்ப செலவிற்கு போதவில்லை. மேலும் எனக்கு உதவியாக 2 பணியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் கூடுதலாக சம்பளம் வழங்க வேண்டும். வறுமையின் காரணமாக முதலில் இந்த பணிக்கு வந்தபோது மனதளவு கஷ்டமாக இருந்தது. பிறகு போக போக இது எனக்கு ஆத்ம திருப்தியாக இருக்கிறது என்று அவர் கூறியுள்ளார். எனக்கு மாதம் வருமானம் 7000 ரூபாய். எனக்கு அது போதலை தான். ஆனால் மன நிம்மதி கிடைக்குது. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் இங்கே வரும்போது 5000 தான் வந்தது. இப்போ தான் எங்களுக்கு 2000 ஏற்றிருக்காங்க. அது போது அடுத்தது நாங்கள் இங்கே வேலை செய்த பிறகு ஒரு பொம்பளை நல்லா நீ வேலை செய்கிறோமா, நிறைய பேர் கிரிவலம் போகும்போதெல்லாம் சில பேர் இந்த தகன மேடையை பார்த்துட்டு இதில் கண்ணகின்னு இருப்பாங்களா, அவங்க இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டுலாம் போகிறாங்க. இது வரைக்கும் 5051 இந்த நாள் வரைக்கும் நான் எரியூட்டல் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வரும்போது மனசு கஷ்டமாக இருது. என்னடா நம்ம குடும்ப கஷ்டம் என்ன இருந்தாலும் இதில் நம்ம செய்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போக போக எனக்கே இது ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்குது. என்னோடய எரிவாயு தகனுக்கு மேடைக்கு எதிர்க்கல அண்ணாமலையாரோட மலை தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் நான் பணிக்கு வரும்போது அண்ணாமலையாரை கும்பிட்டு தான் அந்த என்னோட சேர்லேயே உட்காருவேன். கிரிவலம் வரும் பக்தர்கள் கண்ணகியை பற்றி கேள்விப்பட்டு இவரை நேரில் சந்தித்து இந்த பணி செய்வதற்கு அம்சம் இருந்தால்தான் இந்த பணியை செய்ய முடியும், உங்களுக்கு அந்த அம்சம் இருக்கிறது என்று மனதார பாராட்டி செல்கின்றனர். திருவண்ணாமலை மக்களால் அன்பாக சொர்ணாக்கா என்று அழைக்கப்படும் கண்ணகி கிடைக்கும் மாத சம்பளம் இவருக்கு போதவில்லை என்றும் இவர்களது வாழ்வாதாரம் மாற வாழ்வாதாரம் உயர அரசு உதவ வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்.